ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ராட் பிரேக்கர் டிஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வைவல் சீரிஸ் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம் கைஸ். அதுவும் நம்ம ஃப்ரெண்டோட சோலோவாக போல் நம்ம டபுளாக டுவோவாக போக போகிறோம். இந்த சர்வைவல் சீரிஸ் ஃபுல்லாக அப்படி தான் போக போகுது. ஸோ ஓகே கைஸ், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி கைஸ், இந்த வீடியோவோட பிளான் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும். நம்மளுக்கு அந்த வீடை வந்து அந்த தண்ணி ஓரமாக கட்டிட்டு மைனிங் போகணும். மைனிங் வந்து இவனை அனுப்பிட்டு நம்ம போய் வந்து வீடு கட்டலாம். அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான திங்ஸை தான் நம்ம இப்போ போய் கலெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் இப்போது கீழே இன்வென்ட்ரியில் காட்டிகிட்ருக்கேன். இன்வென்ட்ரிக்கு மேலே தெரியும் உங்களுக்கு. அந்த திங்ஸ்லாம் போய் கலெக்ட் பண்ணோம். இதில் ஓக் வுட் பார்த்தீங்கன்னா ஓக் வுட்டு இருக்குது. ஏன்னா ஸ்ப்ரூஸ் பிளாங்க்ஸ் நம்மள்கிட்ட கிடையாது, அந்த ஸ்ப்ரூஸ் ட்ரீயும் கிடையாது. ஸோ வந்து ஓக் வுட் வச்சு தான் நம்ம அந்த பில்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஒரு ஜாம்பி கூட்டமே என்னை துரத்திக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு 4 ஜாம்பிகிட்ட துரத்திட்டு இருக்கு. இருங்க, இது 2 பிளாக் போட்டு மேலே ஏறிட்டா நம்ம அதாவது தொட முடியாது. என்னடா அடிக்குது? அடிக்குது கைஸ். என்ன கைஸ் இது 2 இதுவும் போட்டும் அடிக்குதே. சரிங்க, 3ஆக போட்டு நிற்போம். தேவையில்லாமல் ஒரு லாகை வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். அதை வேஸ்ட்டு 2 லாகாக மாற்றிட்டேன் அதை வேறு. சரி இருங்க, இந்த ஜாம்பியெல்லாம் கொண்டுட்டு போய் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டு தான் பில்ட் பண்ண முடியும். கைஸ், நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி முடித்தாச்சு. நடுவில் வந்து நிறைய இது ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு இதை கலெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த செஸ்ட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான திங்ஸ் இருக்குது. இப்போ இந்த செஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறத அப்படியே கொண்டு போயிட்டு கரெக்டாக அந்த தண்ணி பக்கத்தில் வைக்கணும் கைஸ். இப்போ ஷவல் செஞ்சுக்கிட்டாச்சு. ஏன்னா நம்ம வந்து 15 பிளாக் லென்த்து 12 பிளாக் ஒய்டு அந்த மாதிரி தான் ஒரு ரேஷியோவில் கட்ட போகிறோம் வீட்டை. ஃபஸ்ட் நம்ம போய் இதை கட்ட ஆரம்பிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட ஆரம்பிக்கணும். இனிமேல் டைம் லேப்ஸ் தான் கைஸ், கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் முடிச்சாச்சு நம்ம வீட்டுக்கு. அதாவது பேஸ், அதாவது தளம், அதை முடிச்சாச்சு. பேஸ் தான் கட்டுறோம். பேஸுக்கு பேஸை முடிச்சாச்சு கைஸ். போவாங்க அடுத்து மறுபடியும் டைம் லேப்ஸு, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
கைஸ் அவருக்கு பார்த்திங்கன்னா சார்ஜ் கம்மியாகிடுச்சு. ஸோ அவர் லெஃப்ட் ஆக போகிறார். நம்ம வீடும் கட்டி கொஞ்சம் கொஞ்சம் முடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்குது கைஸ். சர்ப்ரைஸ், வீட்டை முடிச்சாச்சு கைஸ். இவ்வளோண்டு வீடுக்கு தான் இவ்வளோ ரிசோர்ஸஸ் கேதர் பண்ணோம். அதை ஒரு வீடியோவே போட்டோம். அவன் பார்த்திங்கன்னா மைனிங்கே போயிட்டு வந்துட்டாங்க கைஸ். பார்த்திங்கன்னா செஸ்ட்டில் வந்து 31 அயனிங் கேட் இருக்குது பார்த்தீங்களா. இதான் அவன் பண்ண மைனிங். டார்ச்சும் வச்சுட்டான். வெளியிலேயும் டார்ச் 4 மூலையில் 4 டார்ச் வைக்கணும். 1 இங்கே 1, இங்கே ஏற்கனவே 1 வச்சுருக்கான், பிரச்சனை இல்லை. இங்கே 1. அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடு முடிஞ்சிருச்சு. இப்போது இது அவனோட பூனை. அதோட சினிமேட்டிக் வியூ பார்த்துட்டு வாங்க. கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் வேறு எதுவும் பண்ணல. மைனிங் அவனே போயிட்டான், அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் இந்த வீடை கட்டியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இந்த வீடு. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டர் பேஸ்னால இவ்வளோ தான் கைஸ் எங்களால் கட்ட முடியும். இப்போதைக்கு இவ்வளோ தான் ரிசோர்ஸஸ் கேதர் பண்ண முடியுது. அதுக்கே பயங்கரமாக அடி வாங்கணும். ஏகப்பட்ட வாட்டி செத்து போயிட்டுருந்தோம். ஸோ தட் இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை.